இந்திய அரசியல் கட்சிகளோட 2023, 24ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் தங்கள் வெப்சைட்ல சமீபத்தில் வெளியிட்டிருக்கு. இதுல கடந்த நிதியாண்டுல அதிக நிதி வாங்கின கட்சியா பாஜக இருக்கு. 2023, 24 நிதியாண்டுல பாஜக 4340 கோடி ரூபாய் நிதி வாங்கியிருக்கு. கடந்த 2022, 23ல இது 2360 கோடியா இருந்துச்சு. கடந்த ஆண்டு கிடைச்ச நிதியில 1685.6 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமா பாஜக வசூல் செஞ்சிருக்கு. இதன் மூலம் தேர்தல் பத்திரம் மூலமா மிக அதிக நன்கொடையை வசூலிச்ச கட்சியா பாஜக இருக்கு. இதை தவிர வட்டி மூலம் 37.92 லட்சம், பிக்சட் டெபாசிட் வட்டி மூலம் 368.65 கோடி, பிற வருவாய் மூலம் 1.57 கோடின்னு அந்த கட்சிக்கு பல கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்த சூழல்ல பாஜகவுக்கு அதிக அளவு நிதி சேர்ந்தது இந்த அறிக்கை மூலமா தெரிய வந்திருக்கு. பாஜகவின் செலவுகளை பொறுத்தவரை பணியாளர்களுக்கான ஊதியமா 73.52 லட்சம் கோடி, நிர்வாக செலவுக்காக 349.71 கோடி, நிதி செலவு ரூபாய் 56.38 லட்சம், தேர்தல் செலவு 1754 கோடின்னு பல்வேறு செலவுகள் அந்த கட்சி செஞ்சிருக்கு. கடந்த நிதியாண்டுல அந்த கட்சியோட மொத்த செலவுகள் 2221 கோடி ரூபாய். இந்த தேர்தல் செலவுகள்ல விளம்பரத்துக்காக மட்டும் 591.39 கோடி ரூபாயை பாஜக செலவு பண்ணிருக்கு. பாஜகவுக்கு அடுத்தபடியா காங்கிரஸ் கட்சி கடந்த ஆண்டு மிக அதிக நன்கொடைகளை வாங்கியிருக்கு. 2023, 24ஆம் ஆண்டுல அந்த கட்சி 1129.66 கோடி ரூபாய் நன்கொடையா வாங்கியிருக்கு. அதுக்கு முந்தைய நிதியாண்டை காட்டிலும் இது 320% அதிகம். இந்த நன்கொடைகள்ல 73% தேர்தல் பத்திரம் மூலமா கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சியோட கடந்த ஆண்டு செலவு 619.67 கோடி ரூபாய். மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிக நிதி வாங்கின கட்சியா மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கு. அந்த கட்சி 2022 மற்றும் 2023ஆம் நிதியாண்டுல 333.46 கோடி நன்கொடை வாங்கி இருந்துச்சு. ஆனா அது 2023, 24ல 646.39 கோடி அதிகரிச்சிருக்கு. இதுல தேர்தல் பத்திரங்கள் மூலமா மட்டும் 95% நிதியை அவங்க பெற்றிருக்காங்க.